தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த மதிய நேரத்திலும் ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொடுப்பதற்கு ஆண்டவர் பலப்படுத்தியதற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன். இந்த வாய்ப்பிற்காக பாடி விசுவாசிகள் சபையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொறுப்பாளர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் என் அன்பான நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். காலையில் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்திலிருந்து சில முன்னுரையான விஷயங்களை நாம் சிந்தித்து கிறிஸ்தவர்களுடைய நடக்கை, கிறிஸ்டியன் வாக், கிறிஸ்தவர்கள் என்ற நிலையில் நாம் எவ்வாறு இந்த உலகத்தில் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான விஷயத்தை நாம் கற்று வருகிறோம். இந்த இரண்டாவது செஷனில் அதற்கு அடுத்த வசன பகுதிகளை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 32 வரை உள்ள வசனங்கள் தான் இந்த மதிய வேளையில் நாம் சிந்திக்க இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய அளவற்ற செல்வத்திற்கு உரிமையானவர்களாக இந்த எபேசு விசுவாசிகள் இருந்தாலும் அந்த செல்வங்கள் எவ்வளவு மிக பெரியவை, அவர்களுடைய வாழ்க்கையில் அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறியாமல் இருந்த ஒரு விசுவாச கூட்டத்திற்கு தான் இந்த நிருபத்தை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதினார். இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். உன்னதங்களில் அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அவருடைய ரத்தம் சிந்தி நமக்கு மீட்பை கொடுத்திருக்கிறார். நம்மை அவருடைய பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். பாவங்களிலும் அக்கிரமங்களிலும் மரித்தவர்களாய் இருந்தவர்களை உயிரோடு எழுப்பி இயேசு கிறிஸ்துவோடு அமர வைத்திருக்கிறார் என்கின்றதான பல போதனையான சத்தியங்களை அந்த விசுவாசிகள் அறியாமல் இருந்து வாழ்ந்து கொண்டிருந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு எவ்வாறு ஆசீர்வாதங்கள் உண்டு, ஆவிக்குரிய நிலைகளில் எவ்வாறு உங்களுக்கு ஐஸ்வர்யம் உண்டு என்பதை விளக்கி சொல்லிதான் இந்த நிருபத்தை பவுல் எழுதினார். முதல் 3 அதிகாரம் காலையில் நாம் சிந்தித்தது போல இட் ஸ்பீக்ஸ் அபவுட் டாக்ட்ரினல், போதனையான விஷயங்களை குறித்து பேசுகிறார். உபதேசமான விஷயங்களை அவர் பேசுகிறார். 4 6 வரை உள்ள அதிகாரங்களில் நடைமுறை காரியங்களை பேசுகிறார் என்று நாம் காலையிலே நாம் சிந்தித்தோம். பவுலினுடைய நிருபங்களில் பொதுவாக இந்த இரண்டுக்குமே அவர் முன்னுரிமை கொடுக்கிறதை, சம உரிமை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு கிறிஸ்தவன் போதனை இல்லாமல் தன் வாழ்க்கையில் வாழ முடியாது. போதனை இல்லாமல் வெறுமனே என்கின்றதான வாழ்க்கை இந்த உலகத்தில் வீணான வாழ்க்கை. இப்ப என்ன போதனைகளை பவுல் இந்த விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அந்த போதனைகளை தன் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் போது நிச்சயமாக தேவனுடைய நாமம் மகிமைப்படக்கூடியதாக இருக்கிறது. அப்ப முதல் 3 அதிகாரம் பல உபதேச விஷயங்களை அவர் பேசுகிறார். அந்த உபதேச விஷயங்கள் என்னென்ன என்று கேட்டால், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றதான நமது பதவி நிலை, நாம் எவ்வாறு அவருக்குள் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், எவ்வாறு நம்மை மரித்தவர்களாய் இருந்த உயிர்ப்பித்தார் என்கின்ற விஷயங்களை பேசுகிறார். அதை இன்னொரு தலைப்பாக கூட நான் சொல்லியிருந்தேன். முதல் 3 அதிகாரங்கள் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த வெல்த் ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்களுக்கே உரியதான ஐஸ்வர்யங்கள், த ரிச்னஸ் இன் கிரைஸ்ட், அவைகள் என்ன என்பதையும் 4 6 அதிகாரங்கள் வாக் ஆஃப் எ கிறிஸ்டியன், ஒரு கிறிஸ்தவன் எவ்வாறு இந்த உலகில் நடந்து கொள்ள வேண்டும், அந்த சத்தியத்தின்படி போதனையின்படி எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை விவரிக்கிறது. இன்னும் ஒரு தலைப்பை கூட நான் சொல்லியிருந்தேன். முதல் 3 அதிகாரங்கள் இட் ஸ்பீக்ஸ் அபவுட் த காலிங் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் எவ்வாறு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதல் 3 அதிகாரங்களும், கடைசி 3 அதிகாரங்கள் வாக்கிங் ஆஃப் எ கிறிஸ்டியன் லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய நடக்கையும் நாம் படித்தோம். இன்னொரு தலைப்பையும் நான் சொல்லியிருந்தேன். 1 3 அதிகாரங்கள் the believers blessings in Christ, கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகளுக்குள்ளான ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும், இரண்டாவதாக 4 6 அதிகாரங்கள் பிலீவர்ஸ் பிஹேவியர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் விசுவாசிகள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்,
அவர்களுடைய நடத்தை முறை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்கின்ற விஷயங்களையும் பவுல் பேசுகிறதை நான் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் ஆதலால் என்கின்ற வார்த்தையோடு ஆரம்பிக்கிறது. தேர்ஃபோர் அப்படின்ற வார்த்தை. இந்த ஆதலால், இப்படி இருக்க, ஆகவே என்கின்றதான வார்த்தை இதற்கு முன் சொல்லப்பட்ட உபதேச பகுதியை இணைத்து பேசுகிறது. அப்ப இதற்கு முன்பு 3 அதிகாரங்களில் என்ன விஷயங்களை பவுல் இந்த மக்களுக்கு எடுத்து சொன்னாரோ அல்லது உபதேசித்தாரோ அந்த விஷயங்களை தங்கள் வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு இணைப்பின் வார்த்தையோடு 4ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கிறார். இந்த ஆதலால், தேர்ஃபோர் அப்படின்ற வார்த்தை 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் வருகிறது. இதனுடைய பேக்ரவுண்ட் நம்ம 1ஆம் அதிகாரம் 18ல நாம் படித்தோம். என்ன? அதாவது 4ஆம் அதிகாரம் 1லிருந்து 16 வரைக்கும் காலையில சிந்தித்த போது we need to walk in unity, நாம் ஒற்றுமையில் நடந்து கொள்ள வேண்டும். ஒய், ஏன் நாம் அவ்வாறு நடக்க வேண்டும் என்ற கேள்விக்கு 1ஆம் அதிகாரம் 18வது வசனம், அதாவது முழு 1வது அதிகாரம் இப்படியாய் விளக்கம் சொன்னது. என்ன? we have been called by the Lord, நாம் அவருக்குள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே தேவன் நம்மை அழைத்திருப்பதால் நாம் அவருக்குள் ஒற்றுமையாக வாழ வேண்டும், ஒற்றுமையாக நடக்க வேண்டும் என்பதை விவரிக்கிறார். வசனம் 17 கவனியுங்கள். 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். அங்கேயும் ஆதலால் என்ற வார்த்தையை இங்கே என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். ஆதலால். இது 2வது பகுதி. அதைத்தான் நாம் இப்போது சிந்திக்க போகிறோம். இதனுடைய பேக்ரவுண்ட் அல்லது இதனுடைய பின்னணி, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். அப்ப இந்த ஒரு நடக்கையை குறித்து 2வது அதிகாரத்தில் பேசியிருக்கிறார். 2ஆம் அதிகாரம் 1லிருந்து 10 வசனங்களில் என்ன பேசுகிறார்? we have been raised from the dead, நாம் மரித்த நிலையிலிருந்து நாம் அவருக்குள்ளாக அவரோடு உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். எனவே நாம் உயிரோடு எழுப்பப்பட்டதால் we need to walk in purity, சுத்தமுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும். அல்லது அதை நம்ம இன்னொரு வார்த்தையில சொல்லலாம், you need to walk in the newness of life, ஒரு புதிய ஸ்பாவத்திற்கேற்ற ஒரு வாழ்வு. அல்லது you need to walk as a new man, புதிய மனுஷனாக நடந்து கொள்ளுங்க. முதல் விஷயம் 1லிருந்து 16 வசனங்கள், நாம் ஏன் ஒற்றுமையில் நடந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நாம் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறோம். we have been called by the Lord. 2வது விஷயம், why we need to walk in purity, ஏன் நாம் சுத்தம் உள்ளவர்களாக அல்லது புதிய மனுஷர்களாக புதிய ஸ்பாவம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும்? ஏனென்றால் we have been raised from the dead, நம்மை மரித்த நிலையிலிருந்து அவர் உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எனவே நாம் பழைய மனிதனுடைய நடக்கையை போல் நடவாமல் புதிய மனுஷனாக அல்லது புதிய மனுஷனுக்கேற்ற ஸ்பாவத்தோடு நடந்து கொள்ளுங்கள் என்றுதான் இந்த பகுதியில் அவர் என்ன செய்கிறார்? ஆரம்பிக்கிறார். சரி, இது போக இன்னும் சில இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன். இதுவரைக்கும், அதாவது இந்த 6 அதிகாரங்களிலும் என்ன விஷயங்கள் பவுல் பேசுகிறார்? 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 14 வசனங்கள் அவர் பொசஷன்ஸ் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றதான நமது பதவி நிலையை பேசுகிறார். அந்த 1வது அதிகாரத்தில் திரியேக தேவனை குறித்து பேசுகிறார். முதலாவது ஃப்ரம் த ஃபாதர், பிதாவாகிய தேவனிடமிருந்து நமக்கு கிடைத்ததான பதவி என்ன, அவர் என்ன செய்தார் என்பதை முதல் 6 வசனங்களில் பேசுகிறார். என்ன செய்தார்? பிதாவானவர் நம்மை தெரிந்து கொண்டார், நம்மை முன் குறித்திருக்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே நம்மை தெரிந்து கொண்டார். ஏன்? we need to live for him as a holy way, நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் அன்புள்ளவர்களாய் அவருக்குள் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் நம்மை முன்குறித்தார். இது பிதாவாகிய தேவன் செய்த செயல் என்று முதல் 6 வசனங்களில் பார்க்கிறோம். வசனம் 1ஆம் அதிகாரம் 7லிருந்து 12 வசனங்கள் what we get from Christ, திரித்துவத்தில் காணக்கூடிய 2வது நபரான இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் என்னவெல்லாம் பெற்றிருக்கிறோம் என்பதை 7லிருந்து 12 வசனங்களில் பேசுகிறார். என்ன பெற்றுக்கொண்டோம்? அவரில் நாம் மீட்பை அடைந்திருக்கிறோம், ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம், அவர் நமக்காக ரத்தம் சிந்தி இருக்கிறார்,
நம்மை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார் என்று பேசுகிறார். அடுத்து 13, 14 போன்ற வசனங்களில் from the spirit, holy spirit, பரிசுத்த ஆவியானவரால் நமக்கு கிடைத்த ஆசீர்வாதம் என்ன என்பதை பேசுகிறார். அங்கே குறிப்பிட்டு சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவரால் நாம் முத்திரை போடப்பட்டிருக்கிறோம். we have been secured in him, நாம் அவருக்குள் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். நமது ரட்சிப்பு என்றைக்கும் அது இழந்து போகாது, அவருடைய கைகளுக்குள் அவருக்குள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கிறது என்று பேசுகிறார். அதற்கு பின்பு அந்த விசுவாசிகள் ஆவிக்குரிய நிலையினுடைய அந்த ஸ்தானத்தை அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஜெபிக்கிறார். பிரேயர் ஃபார் த என்லைட்டன்மென்ட். மூன்றாவது அவர் பேசும்போது 2ஆம் அதிகாரத்துல அவர் பொசிஷன் இன் கிரைஸ்ட், இதுதான் உபதேச பகுதிகள். சரியா? நாம் அவருக்குள் என்னவெல்லாம் நாம் அடைந்திருக்கிறோம், என்னவெல்லாம் பதவி நிலை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் பரிசுத்தவான்கள் என்று அழைக்கப்படுகிறோம், நாம் நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கும் எனக்கும் கிடைத்த பதவி நிலை. ஒரு காலத்தில் இயேசுவை அறியாத நாட்களில், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தபோது நாம் பாவிகளாகவே நாம் அழைக்கப்பட்டோம். ஆனால் when we trust in Christ, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை வைத்த போது, அவரை நாம் விசுவாசித்த போது நாம் ரட்சிக்கப்பட்டோம். ரட்சிக்கப்பட்டது மட்டுமல்ல, நாம் அவருடைய இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தர்கள் என்று அழைக்கப்படுகிறோம், நீதிமான்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஏனென்றால் இதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் நமக்குள் இருக்கின்றதான பதவி நிலையை குறித்து பேசுகிறார். திரும்பவும் அந்த 2ஆம் அதிகாரம் 1 to 10 சொல்லுகிறார், we have been raised and seated on the throne. நாம் உயிரோடு எழுப்பப்பட்டோம், அவரோடு கூட நாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறார். அடுத்து நாம் ஒப்புரவாக்கப்பட்டோம், கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஒப்புரவாக்கப்பட்டோம் என்று 2ஆம் அதிகாரத்தில் பேசுகிறார். 3வது அதிகாரத்தில் திரும்பவும் அந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்து 4, 5, 6 போன்ற அதிகாரங்களில் பிலீவர்ஸ் பிஹேவியர் இன் கிரைஸ்ட், கிறிஸ்துவுக்குள் நமது நடத்தை எப்படி இருக்க வேண்டும், we need to walk in unity. வேணுமானால் இந்த பாயிண்ட் நீங்க எழுதிக் கொள்ளலாம். இதன் அடிப்படையில் தான் நான் பேசி வருகிறேன். 4ஆம் அதிகாரம் 1 to 16 வசனங்கள், we need to walk in unity. அதை நாம் காலையிலே நாம் சிந்தித்தோம். நாம் ஒற்றுமையில் நடந்து கொள்ள வேண்டும். 2வது விஷயம், we need to walk in purity. சுத்தத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அல்லது we need to walk in the newness of life as a new man. புதிய மனுஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். வசனம் 17 to 32 வசனங்கள். 3வது பகுதி 5ஆம் அதிகாரம் 1 to 6 வசனங்களில் we need to walk in love. இந்த விஷயங்களை நாம் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். கர்த்தருக்கு சித்தமானால் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் நாளைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம். 5ஆம் அதிகாரம் அடுத்து 7வது வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் we need to walk in the light. நாம் வெளிச்சத்தில் நடந்து கொள்ள வேண்டும், அல்லது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். மறுபடியும் அதே அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 15 to 17 வசனங்களில் we need to walk carefully. நாம் ஞானம் உள்ளவர்களாக நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அடுத்து 5ஆம் அதிகாரம் 18 6ஆம் அதிகாரம் 9 வரை we need to walk in the life of harmony. நாம் ஒற்றுமையில், அந்த ஹார்மோனி அப்படின்றது ஒருவரோடு ஒருவர் உள்ள ஐக்கியத்தில் நாம் நடந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக கணவனும் மனைவியும், 2வது பெற்றோர்களும் பிள்ளைகளும், 3வது எஜமான்களும் வேலையாட்களும், இவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். கடைசியாக 6ஆம் அதிகாரம் 10 to 24 வசனங்களில் we need to walk in victory. கிறிஸ்தவர்கள் வெற்றியுள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுங்க. அப்ப 4, 5, 6 போன்ற அதிகாரங்களில் how we need to walk, நாம் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், இவ்வளவு அதாவது பதவி நிலை, இவ்வளவு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் நமக்குள் இருப்பதால் நாம் ஒற்றுமையோடு நடந்து கொள்ள வேண்டும், சுத்தத்தோடு புதிய சுபாவத்தை பெற்றுக்கொள்ளவர்களாக நடக்க வேண்டும், அன்பிலே நடக்க வேண்டும்.
ஒளியிலே நடக்க வேண்டும், ஞானமாய் நடக்க வேண்டும், அப்புறம் ஒரே ஐக்கியத்தில் நடந்து கொள்ள வேண்டும், வெற்றியாய் நடந்து கொள்ள வேண்டும். இதுதான் விசுவாசிகள் நடக்கக்கூடிய வாழ்வு முறை. ஓகே, இப்போது நாம் அந்த பகுதிக்கு வருவோம். 4ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து இப்போது நாம் சிந்திக்க இருக்கிறோம். சரி, முதலாவது 17, 18, 19 3 வசனங்களை யாராவது ஒருவர் வாசிக்கலாம். ஓகே, தேங்க்யூ பிரதர். நாம் இப்போது சிந்திக்கிற தலைப்பு யாராவது சொல்ல முடியுமா? என்ன தலைப்புல நாம் சிந்திக்கிறோம்? பிரதர், ஏதோ ஃபுல்லா நீங்க பாட்டுல பேசிக்கிட்டே போனீங்க, எங்களால எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. சொல்லுங்க பாப்போம். என்ன தலைப்பு? வாக் இன் பியூரிட்டி. அல்லது இன்னொரு வார்த்தையில பாருங்க, நிறைய பேருக்கு இப்பதான் அந்த தலைப்பே தெரியுது, இப்பதான் எழுத ஆரம்பிக்கிறாங்க. வாக் இன் த நியூனஸ் ஆஃப் லைஃப் அல்லது as a நியூ மேன், புதிய மனுஷனாக அல்லது புதிய மனுஷனுடைய ஸ்பாவத்திற்கேற்றார் போல என்ன செய்யுங்கள்? நடந்து கொள்ளுதுங்கள். இதுதான் இப்போது நாம் சிந்திக்கிற தலைப்பு. காலையில் நாம் என்ன சிந்தித்தோம்? நாம் ஒற்றுமையில் நடந்து கொள்ள வேண்டும். இப்போது நாம் எப்படி நடக்க வேண்டும்? கிறிஸ்தவ நடக்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? ஒரு புதிய மனுஷனை போல சுத்தத்தோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதை குறித்து தான் உங்களோடு இந்த நேரத்தை நான் செலவழிக்க விரும்புகிறேன். நாம் வாசித்த வசனம் 17 19 வசனங்கள் அறிவுரையாக சொல்லப்படுகிறது. சரி, அட்மோனிஷன். என்ன அறிவுரை சொல்லுகிறார்? நாம் ஏன் புதிய மனுஷனுக்கேற்ற அந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்கான அறிவுரையை சொல்லுகிறார். என்ன அறிவுரை? வசனம் 17 கவனியுங்கள். மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க. அவர் சொல்லக்கூடிய அறிவுரை இதுதான். என்ன? மற்றவர்கள் நடப்பது போல அல்லது புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையில் நடக்கிறது போல நீங்கள் நடவாதிருங்கள். இங்கே இந்த புறஜாதிகள் என்கின்ற வார்த்தை ரட்சிக்கப்படாத மனிதர்களை குறிக்கிறது. அன்சேவ்ட் பர்சன். ரட்சிக்கப்படாதவர்களை போல நீங்கள் நடக்க வேண்டாம். அப்ப நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும்? அதற்கு பின்பகுதியில பேசுகிறார். அதை நம்ம சிந்திக்கலாம். அப்ப இங்கே புறஜாதிகளுக்கும் ஆண்டவரை அறிந்து கொண்ட ஜனங்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை இங்கே சொல்லுகிறார். 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் நாம் என்ன வாசிக்கிறோம்? பாவங்களினாலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை என்ன செய்தார்? அவர் உயிர்ப்பித்தார். சோ நாம் அவருக்குள்ளாக நாம் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி என்றால் என்ன? நாம் பாவத்திற்கு மரித்திருக்கிறோம். இப்போது அவருக்குள்ளாக நாம் உயிரோடு இருக்கிறோம். எனவே நாம் மற்றவர்களை போல அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை போல நாம் நடந்து கொள்ள கூடாது. ஏன்? அதற்கான அறிவுரை 4 வார்த்தையில சொல்றார். பாருங்க, அந்த வார்த்தையை கவனிங்க. ஒன்று, திங்கிங் அப்படின்ற வார்த்தையை சொல்றார். வசனம் 17 பாருங்க. திங்கிங், சிந்தை அப்படின்ற வார்த்தை. மைண்ட் 23வது வசனத்துல சொல்லுகிறார். மைண்ட், உங்கள் உள்ளத்திலே, உள்ளம் அப்படின்னு சொல்றார். அடுத்து பாருங்க, அண்டர்ஸ்டாண்டிங் 18வது வசனத்தில் புரிந்து கொள்ளுதல். சரியா? புரிந்து கொள்ளுதல், அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்றார். மறுபடியும் அதே 18வது வசனத்துல இக்னோரன்ஸ், அறியாமல் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார். மறுபடியும் பாருங்க 20வது வசனம், லேர்ன் கிரைஸ்ட், கிறிஸ்துவை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்லுகிறார். கவனிங்கள், முதலாவதாக பவுல் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டா, கிறிஸ்டியன் திங்க் டிஃபரன்ட்லி ஃப்ரம் அன்சேவ்ட் பீப்புள். கிறிஸ்தவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களை விட அல்லது ரட்சிக்கப்படாதவர்களை காட்டிலும் வித்தியாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். ஏன்னா கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்கள் நல்ல முறையில் சிந்திக்கக்கூடியவர்கள். They have thinking about God's word and God.
தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தையை குறித்தும் சிந்திக்கக்கூடியவர்கள். இரண்டாவது, அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். they can understand who God is, what God does. தேவன் என்ன செய்கிறார், தேவன் யார் என்பதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். மூன்றாவது, அவர்கள் அறியாமல் இருக்கக்கூடியவர்கள் அல்ல. நான்காவது, அவர்கள் தேவனிடத்தில் கற்றுக்கொண்டவர்கள். சோ இந்த 4 விஷயத்தை அவர் முன்வைத்து, நீங்கள் புறஜாதிகள் அல்லது இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் நடப்பது போல நீங்கள் நடக்காமல் இருங்கள். கொஞ்சம் வித்தியாசத்தை பாவம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? ரட்சிக்கப்படாதவர்கள் இன்னும் அவர்கள் பாவங்களிலேயே மரித்திருக்கிறார்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்ன செய்தார்கள்? அவர்கள் பாவங்களிலேயும் அக்கிரமங்களினாலேயும் மரித்திருந்தார்கள். ஆனால் இப்போது இயேசுவில் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறாங்க. இது முதல் வித்தியாசம். இரண்டாவது, அவருடைய சிந்தை வீணான சிந்தை. unsaved person thinking is called as vanity, futile. அவர்களுடைய சிந்தை அர்த்தமற்றது, அவர்களுடைய சிந்தை வீணானது. ஆனால் ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுடைய சிந்தை அப்படிப்பட்ட ஒரு சிந்தை அவனுக்கு இருக்காது. இட் should be useful mind, useful thinking. அவரால் மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக சிந்திக்க முடியும். அடுத்து, ரட்சிக்கப்படாதவருடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக இருக்கிறது. their life has no purpose. அவருடைய வாழ்க்கையில நோக்கம் கிடையாது. ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், எதற்காக நான் வாழ்கிறேன், நான் இந்த உலகத்தில் என்ன செய்ய வேண்டும், அது அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அவர்கள் தேவனை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். ஆனால் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அது நோக்கமுடையதாக இருக்கிறது. we all have purpose. தேவன் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருக்கும் நோக்கத்தை வைத்திருக்கிறார். நாம் ஏன் இந்த உலகத்தில் இருக்கிறோம் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் ஆளும்போது என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நாம் நல்ல முறையில் வாழ, நமது நோக்கத்தை அறிந்து செயல்பட தேவன் வேத வாக்கியங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு பரிசுத்த ஆவியானவரை நமக்கு உதவி செய்யும்படி கொடுத்திருக்கிறார். எனவே ரட்சிக்கப்படாதவன் அவனுடைய வாழ்க்கையில் நோக்கம் கிடையாது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமது வாழ்வில் there is a purpose. அவர் நோக்கம் நமக்கு வைத்திருக்கிறார். இப்ப ரட்சிக்கப்படாதவர்கள் they are not knowing God. அவர்கள் தேவனை அறியாதவர்கள், தேவனுடைய குணாதிசயங்களை அறியாதவர்கள், தேவன் இந்த உலகத்தில் எவ்வாறு செயல்படுகிறார் என்று அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. தேவன் இந்த உலகத்தில் என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவருடைய சிந்தை இருளடைந்திருக்கிறது. சாத்தான் அவருடைய சிந்தையை குருடாக்கி இருக்கிறார். அதைத்தான் நாம் 2 கொரிந்தியர் 4:4 வாசிக்கிறோம். ஆனால் கிறிஸ்தவனுடைய சிந்தை எப்படிப்பட்டது? இட் should be a repentant mind. அதாவது மனம் மாற்றம் அடைந்த ஒரு சிந்தை கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்ல, unsaved person cannot think rightly. ரட்சிக்கப்படாதவர்கள் எது சரி என்பதை அவர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்கள் they can think rightly. அவர்கள் சரியான விஷயங்களை அவர்களால் புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக ஆவிக்குரிய விஷயங்களை அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். ரட்சிக்கப்படாதவர்கள் they don't know what is truth. சத்தியம் என்றால் என்ன என்று அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள். ஆனால் ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள், விசுவாசிகளாகிய நாமோ we can understand the truth. சத்தியம் என்றால் என்ன என்பதை நான் புரிந்து கொள்ள முடியும். சத்தியம் என்பது என்ன பின்னாடி படிக்க போறோம். இயேசுவே அந்த சத்தியமாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவையும் அவர் உபதேசித்த உபதேசங்களுமே சத்தியம் என்று வேதத்தில் விளக்கப்படுகிறது. சோ இந்த வித்தியாசங்களை பவுல் இங்கே கொண்டு வருகிறார். அப்ப ஒரு ரட்சிக்கப்படாதவன், ஒரு புறஜாதியார் இந்த விஷயங்களை அவர்களால் செய்ய முடியாது. எனவே வசனத்தை கவனியுங்கள். 17வது வசனத்தில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்கள். You should make different in your life. உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேறுபாட்டை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும், ஒரு வித்தியாசத்தை காண்பிக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்படாதவர்களைப் போல நீங்கள் வாழக்கூடாது. ஏனென்றால் அவர்கள் பாவத்தில் அவர்கள் மரித்திருக்கிறார்கள். அவர்கள் உண்மையான தேவனை அவர்களால் அறிந்து கொள்ள முடியவில்லை. தங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே அவர்களுடைய உணர்வு இருளடைந்திருக்கிறது. அவர்கள் தேவனை விட்டு தூரம் போனவர்களாக இருக்கிறார்கள். தேவனுடைய ஐக்கியத்தை விட்டு விலகி போனவர்களாக இருக்கிறார்கள்.
பாவத்திற்கு மரித்தவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் நீங்களோ அவரால் உயிரோடு எழுப்பப்பட்டிருக்கிறீர்கள். எனவே உங்கள் வாழ்க்கை சற்று வித்தியாசமாக இருக்க வேண்டும். நீங்கள் உலகத்தில் வாழ்கிறவர்களைப் போல வாழக்கூடாது என்கின்றதான சத்தியத்தை இங்கே சொல்லுகிறார். மறுபடியும் அந்த 18வது வசனத்தில் என்ன சொல்லுகிறார்? அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களையும் ஆவலோட நடப்பிக்கும்படி தங்களை காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதுதான் ரட்சிக்கப்படாதவர்களுடைய ஒரு சூழல். ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 21 வரை உள்ள வசனங்களில் பவுல் தேவனுடைய வெளிப்பாட்டை குறித்து மிக அருமையாக பேசுகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருக்கும் தேவன் தன்னை யார் என்று பொதுவான முறையில் அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். We all have the general revelation of God. எந்த ஒரு மனிதனும் நான் தேவனை அறியேன் என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்தின் ஆதாரம் அல்லது இந்த உலகத்தின் சாட்சி என்ன? தேவனுடைய வெளிப்பாடு. We can see his revelation through his nature. அவருடைய இயற்கை மூலமாக, படைப்புகளின் மூலமாக தேவன் இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் மனிதனுக்கு கொடுத்த பொறுப்புகளில் இதுவும் ஒன்று. என்ன? தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர். அவர் வரலாற்றின் மூலமாக தன்னை வெளிப்படுத்தக்கூடியவர். மனிதர்களுடைய மனசாட்சியின் மூலமாக வெளிப்படுத்தக்கூடியவர். இந்த சத்தியங்களை மனிதர்களாகிய இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் என்ன செய்தார்கள்? ரோமர் 1ஆம் அதிகாரம் 18 21 படிக்கும் போது அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் they rejected God. அவர்கள் தேவனை நிராகரித்தார்கள். அவர்களிடம் உணர்வு இல்லை. அவருடைய சிந்தை அந்தகாரப்பட்டது, இருள் அடைந்தது, தேவனை விட்டு தூரம் போன ஒரு நிலை. அவர்கள் இன்னும் பாவங்களிலேயே மரித்திருக்கக்கூடிய நிலை. ஆனால் பவுல் இங்கே சொல்லுகிறார், நீங்களோ அப்படிப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள், நீங்கள் பாவத்தில் மரித்திருந்தீர்கள். ஆனால் இயேசுவோ உங்களை உயிரோடு எழுப்பி இருக்கிறார். எனவே you should walk differently. நீங்கள் வித்தியாசம் உள்ளவர்களாக, நீங்கள் வேறுபட்டவர்களாக நீங்கள் நடக்க வேண்டும். இதுதான் அந்த காரணத்தை சொல்லுகிறார். சரி, இந்த நடக்கை கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அல்லது விசுவாசிகளாகிய நமக்கு எப்படி கிடைக்கிறது என்று கேட்டால் மனம் திரும்புதலின் மூலம். இது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அவிசுவாசிகளை பொறுத்தவரையில் அல்லது இந்த உலக மனிதர்களை பொறுத்தவரையில், ரட்சிக்கப்படாத மனிதர்களை பொறுத்தவரையில் they did not have repentance. அவர்களுக்கு மனம் திரும்புதல் இல்லை. மனம் திரும்புதல், repentance என்பது என்ன? இங்கே நான் பார்க்கும்போது forsaking sin and coming to God, பாவத்தை விட்டு விலகி தேவனிடம் திரும்புவது. ஒரு மனிதன் ஒரு நேரடியான ஒரு பாதையில் சென்று கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளும். இப்போது அவனுக்கு ஒரு எச்சரிப்பு மணி வருகிறது. அவனுக்கு சில விஷயம் சொல்லப்படுகிறது, நீ போகக்கூடிய பாதை தவறானது. உடனே தன் சிந்தையை, தன் வாழ்க்கையை அவர் மாற்றி வேறொரு திசைக்கு செல்லுவது, அதுதான் மனம் திரும்புதல். இப்ப இந்த மனம் திரும்புதல் நம்முடைய வாழ்க்கையில் எப்போது நடந்தது? நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை எப்போது ஏற்றுக்கொண்டோமோ, எப்போது அவர் மீது நாம் விசுவாசம் வைத்தோமோ, அங்கே மனம் திரும்புதல் நடந்தது. எனவே நாம் ரட்சிக்கப்பட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்தார் என்று நாம் விசுவாசித்தோம். இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லோரும் நாம் பாவிகளாக இருக்கிறோம், நாம் உணர்வில்லாதவர்களாக இருக்கிறோம், தேவனுடைய மகிமை அற்றவர்களாய் இருந்தோம், அவரை விட்டு தூர போயிருந்தோம், அந்நியர்களாய் இருந்தோம் என்ற செய்தி நாம் அறிந்த போது, என் பாவத்திற்காக நான் மரிக்க வேண்டிய இடத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்தார் என்கின்றதான செய்தி எனக்கு வந்தபோது நாம் அவரை விசுவாசித்தோம். விசுவாசித்த போது நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதல் நடந்தது. We need to forsake sin and we need to come to God. நாம் நம்முடைய பாவத்தை விட்டு தேவனிடம் நாம் தேவனிடம் வர வேண்டும். அதுவே மனம் திரும்புதல். ஆனால் புறஜாதிகளை பொறுத்தவரையில் அவர்கள் தேவனிடம் வர முடியாத ஒரு சூழல். அவர்கள் தேவனை அறிந்திருந்தும் ஏற்றுக்கொள்ள மனதில்லை. தேவனை அறிந்திருந்தும் அவர்களால் மனம் திரும்ப அவர்களுக்கு வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது. அப்படி என்றால் they were willingly rejecting Christ. ஆண்டவருடைய செய்தி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது.
அவர்கள் தேவனை நிராகரிக்கிறார். அப்ப வசனம் 4ஆம் அதிகாரம் 17 19 வரை உள்ள வசனங்களில் அறிவுரையை நாம் பார்க்கிறோம். ஏன் நாம் புதிய மனுஷனாக நடந்து கொள்ள வேண்டும், அல்லது புதிய ஸ்பாவத்தின் தன்மைகளில் ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாமல் இருங்க. இரண்டாவது அதற்கான காரணத்தை சொல்லுகிறார். வசனம் 20 24 வசனங்கள். யாராவது ஒருவர் வாசிக்கலாம். 20 24. ஓகே, வசனம் 17 நாம் ஆரம்பித்தோம். புதிய மனுஷனுக்குள்ள ஸ்பாவத்தோடு அல்லது புதிய மனுஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான அறிவுரை, ஏன் நாம் அப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கின்றதான அறிவுரையை 17, 18, 19 போன்ற வசனங்களில் வாசித்தோம். இப்போது இரண்டாவது ஆர்கியூமெண்ட். சரியா? அதற்கான காரணங்கள். ஆர்கியூமெண்ட் அப்படின்றது ரீசன். நாம் என்ன காரணங்களினால் புதிய மனுஷனுக்கான சுபாவத்தோடு நாம் நடக்க வேண்டும் என்று கேட்டால், நாம் கிறிஸ்துவை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதுதான் இரண்டாவது விஷயம். நாம் ஏன் புதிய சுபாவத்திற்கேற்றவர்களைப் போல அல்லது புதிய மனுஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான காரணங்களை வசனம் 20 24 வரை உள்ள வசனங்களில் பேசுகிறார். இப்போது 20வது வசனத்தை கவனியுங்கள். நீங்களோ இவ்விதமாய் கிறிஸ்துவை கற்றுக்கொள்ளவில்லை, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் கிரைஸ்ட். நீங்கள் கிறிஸ்துவின் மூலமாக கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்துல 4ஆம் அதிகாரத்தில் சொல்லும் போது அவர் என்ன சொல்லுகிறார் பாருங்களேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் எடுங்க. 9வது வசனம் நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:9. நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிறவைகள் எவைகளோ அவைகளையே செய்யுங்கள். பால் வாஸ் எ டீச்சர். பவுல் இவர்களுக்கு நல்ல ஒரு ஆசிரியராக இருந்தார். நிறைய விஷயங்களை இந்த விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுத்தார். உண்மையிலேயே அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். அந்த பகுதியை கூட நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரத்தில் அவருடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது என்பதை மிக அருமையாக விளக்குகிறார். அவருடைய வாழ்க்கையில் ஒரு கபடம் இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. அவரிடத்தில் பொய் இல்லை. ஆண்டவருக்காக அவர் உண்மையாக வாழ்ந்தார். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம் பாருங்க. எங்கள் போதகம் வஞ்சகத்தினாலும் துராசையினாலும் உண்டாகவில்லை, கபடம் உள்ளதா இருக்கவில்லை. அடுத்து பாருங்க, நாங்கள் தேவனுக்கு பிரியம் உண்டாக பேசுகிறோம், மனிதரை நாங்கள் பிரியப்படுத்த விரும்பவில்லை, எங்களிடத்தில் மாயம் இல்லை, இச்சகமான வசனங்களும் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் ஒரு தாயை போல தேற்றக்கூடியவர்கள், மனுஷரால் வரும் மகிமையை நாங்கள் தேடவில்லை, எங்கள் ஜீவனையே நாங்கள் கொடுக்க நாங்கள் மனதாயிருந்தோம், ஆண்டவருடைய அழைப்புக்கு பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொண்டோம். இதுதான் பவுலினுடைய சாட்சி. இப்ப பிலிப்பியருக்கு நிருபத்தில் பவுல் சொல்லும் போது, வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மீ, நீங்கள் என்னிடத்தில் என்ன கற்றுக்கொண்டீர்களோ அதை செய்யுங்கள். நீங்க என்னைய பாக்குறீங்க, என் வாழ்க்கை எப்படியா இருந்தது என்பதை நீங்கள் கற்றுக்கொண்டீர்கள், என்னை பார்த்தீர்கள், என்னோடு கூட இருந்தீர்கள், நான் உங்களிடத்தில் இருந்த போது எப்படி வாழ்ந்தேன் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்ப என்னிடத்தில் நீங்கள் என்ன கற்றுக்கொண்டீர்களோ, என்னிடத்தில் என் வாழ்க்கையில் என்ன பார்த்தீர்களோ அதை நீங்கள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்றார். வாட் எவர் யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் மீ. இந்த பகுதியில் எபேசியரில் என்ன சொல்லுகிறார்? we have learned from Christ. நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார்.
ஓகே, கிறிஸ்துவுக்குள் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்கின்ற வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன என்று கேட்டால், லேர்னிங் கிரைஸ்ட் இஸ் லேர்னிங் மோர் அபவுட் வித் ஹிம். நாம் இயேசு கிறிஸ்துவில் கற்றுக்கொள்ளுதல் என்பது என்ன? இட் இன்வால்வ்ஸ் a personal fellowship with him. நாம் அவரோடு இருக்கக்கூடிய, நெருங்கி வரக்கூடிய உறவின் மூலமாகத்தான் நாம் இயேசுவை கற்றுக்கொள்ளுகிறோம். அது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்திருக்கிறார், இந்த சத்தியமான வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். சோ அப்ப இந்த ஒரு ஐக்கியம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறதாக நாம் இங்கே வாசிக்கிறோம். ஓகே, அப்ப நாம் ஏன் புதிய மனுஷனாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டால், நாம் கிறிஸ்துவிடம் அதை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். மேலும் வசனம் 22, 23 பாருங்க, பழைய மனுஷன் மற்றும் புதிய மனுஷன் என்கின்றதான விஷயத்தை குறித்து பேசுகிறார். You have put off the old man with his deeds. நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போட வேண்டும். இந்த பழைய மனுஷனுடைய சுபாவம் என்ன? ரட்சிக்கப்படாத மனிதனுடைய சுபாவம் தான். நம் ஒவ்வொருவருக்குள்ளும் 2 சுபாவங்கள் எப்போதும் இருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசி. நம் எல்லோருக்கும், எனக்கு மட்டுமல்ல, நம் எல்லோருக்குமே 2 சுபாவங்கள் எப்போதுமே இருக்கின்றது. நாம் ரட்சிக்கப்பட்டாலும் கூட நமக்குள் அந்த ஜென்ம சுபாவம் எப்போதும் இருந்து கொண்டேதான் இருக்குது. இது எப்போது சரி செய்யப்படும்? ஆண்டவருடைய வருகையில். அப்ப நான் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், புதிய மனுஷனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், பழைய மனுஷனுக்கோ அல்லது ரட்சிக்கப்படாத தன்மைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்கும் போது என்னுடைய ஜென்ம சுபாவம் வளரும். நான் பழைய மனிதனை இன்னும் அதிகமாக என்கரேஜ் பண்றேன், பழைய மனிதனுக்கு நான் இடம் கொடுக்கிறேன். ஆனால் பவுல் இங்கே என்ன சொல்லுகிறார்? நீங்கள் பழைய மனுஷனை களைந்து போடுங்கள். It refers to the old lifestyle. நீங்கள் ரட்சிக்கப்படாததற்கு முன்பு, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாததற்கு முன்பு உங்களுடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்ததோ அதை நீங்கள் களைந்து போடுங்கள். இப்போது நாம் எல்லோருமே நல்ல ஆடைகள் அணிந்திருக்கிறோம். இந்த ஆடைகள் அணியும் போது நமக்குள்ளான ஒரு மகிழ்ச்சி, ஒரு புதிய ஆடையை அணியும் போது இங்கே அதைத்தான் சொல்லுகிறார். நீங்கள் புதிய மனுஷனாய் இருக்கிறீர்கள், உங்களுக்குள் பழைய சுபாவங்கள் ஒளிந்து விட்டன. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் போது புது சிருஷ்டியா இருக்கிறீர்கள். தேவனுடைய தெய்வீக சுபாவத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், அந்த திவ்ய சுபாவத்தை கொடுத்திருக்கிறார். 1 பேதுரு 1:3-4 போன்ற வசனங்களில் வாசிக்கிறோம். நாம் தேவனுடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள். எனவே நாம் புதிய சுபாவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். எனவே இங்கே சொல்லுகிறார், பழைய மனிதனுக்குரிய சுபாவங்களை நாம் களைந்து போட்டு, அதாவது முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை நீங்கள் களைந்து போட்டு, வசனம் 23, 24, உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். அப்ப பழைய மனுஷன், பழைய சுபாவம், இதெல்லாம் அவிசுவாசிகளுக்குரியது, இந்த உலகத்திற்கு உரியது. அதிலே நீதியோடு வாழ முடியாது, பரிசுத்தமாய் வாழ முடியாது, இச்சைக்குள்ளான ஒரு வாழ்வு, கெட்டு போகக்கூடிய வாழ்வு. ஆனால் புதிய மனுஷன் என்று சொல்லும் போது அவன் புதிதான ஆவியை பெற்றுக்கொண்டவனும், மெய்யான நீதியை பெற்றவர்களும், பரிசுத்தத்தில் வளருகிறவரும், தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறார். இதுதான் 2வது பகுதியில சொல்றார். 3வது அப்ளிகேஷன், நடைமுறையை பேசுகிறார். இந்த பகுதியோடு நான் முடிக்க விரும்புகிறேன். வசனம் 17, 18, 19. நாம் ஏன் புதிய மனுஷனாக அல்லது புதிய மனுஷனின் பாவங்களை போல நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற அறிவுரையை சொல்லுகிறார். 2வது பகுதியில வசனம் 20-24 நாம் ஏன் நடந்து கொள்ள வேண்டும் என்கின்ற காரணங்களை சொல்லுகிறார். ஏன்னா நாம் புதிய சுபாவத்தை பெற்றிருக்கிறோம். இப்போது 3வது விஷயம், வசனம் 25-32 நடைமுறையை பேசுகிறார். த பிராக்டிக்கல் அப்ளிகேஷன். இதை அவர் விளக்குவதற்கு
5 விதமான பாவங்களை குறித்து சொல்லுகிறார். பழைய மனிதனுக்குரிய அந்த வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த பாவங்கள் என்னென்ன என்பதை விளக்குகிறார். 25 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், இந்த விஷயத்தை நம்ம காலையில படிச்சோம். சபை என்பது என்ன? காலையில சொன்னேன், சபை என்பது கிறிஸ்துவின் சரீரம். சபைக்கு தலை யார்? கிறிஸ்து. அப்ப விசுவாசிகளாகிய நாம் யார்? அந்த சபையாகிய சரீரத்தில் ஒவ்வொரு அவயவங்களாக நாம் இருக்கிறோம். காலையில கூட நாம் சிந்தித்தோம். வசனம் 16 இருக்கு, அவராலே சரீரம் முழுதும் அதற்கு உதவியாய் இருக்கிற சகல கணுக்களினாலும் இசைவாய் கூட்டி இணைக்கப்பட்டு ஒவ்வொரு அவயவமும் தன் தன் அளவுக்கு தக்கதாய் கிரியை செய்கிறபடியே அது அன்பினாலே தனக்கு பக்தி விருத்தி உண்டாக்குவதற்கு ஏதுவாக சரீர வளர்ச்சியை உண்டாக்குகிறது. அப்ப சபையாகிய சரீரம் எப்போது வளருகிறது? சரீரத்தில் இருக்கின்றதான ஒவ்வொரு அவயங்கள் நாம் பரிசுத்தத்தோடு அழைக்கப்பட்ட அழைப்புக்கு பாத்திரர்களாக தேவன் நமக்கு கொடுத்த ஆவிக்குரிய வரங்களை அறிந்து கொண்டு அதன்படி நாம் வாழும்போது, ஜீவிக்கும் போது அங்கே சபையாகிய சரீரம் வளர்ச்சி அடைகிறது. ஏன் ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை சபைக்கு கொடுத்திருக்கிறார்? அதற்கான பதிலையும் அந்த வசனத்தில் பார்த்தோம். 4ஆம் அதிகாரம் 12ல என்ன வாசித்தோம்? பரிசுத்தவான்கள் சீர்பொருந்த வேண்டும். 2வது விஷயம், சுவிசேஷ ஊழியத்தின் வேலைகள் செய்யப்பட வேண்டும். 3வது விஷயம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும். சோ 2 விதமான ஊழியங்களையும் காலையில சிந்தித்தோம். இந்த மிஷனரி மினிஸ்ட்ரி, அருட்பணியினுடைய ஊழியம், அது எங்கே செய்யப்பட வேண்டும்? we need to do in the world outside the church. சபைக்கு வெளியே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பொறுப்பை நாம் நிறைவேற்ற வேண்டும். என்ன பொறுப்பு? you go into the all world. நீங்கள் உலகமெங்கும் போங்கள், என்னை குறித்து நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள், ஏனென்றால் நான் சகல அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன். அவர்களை ரட்சிப்புக்குள்ளாக வழி நடத்துங்கள், அவர்களை சீசர்களாக்குங்கள், அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுங்கள், சீசர்களாக ஆண்டவருக்குள்ளாக அவர்களை வளருங்கள். திஸ் இஸ் மிஷனரி மினிஸ்ட்ரி. அது எல்லோரும் செய்யப்பட வேண்டும். 2வது, சபைக்குள் எடிஃபையிங் மினிஸ்ட்ரி, சபை பக்தி விருத்திக்கு ஏதுவாக வளர்க்கக்கூடிய ஊழியம். ஓகே, இந்த விஷயத்தோடு தான் இங்கே நாம் பார்க்கிறோம். 25வது வசனம் வாங்க. அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால், அப்ப சபையாகிய சரீரத்தில் நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அவயவங்களாக இருக்கிறபடியால் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். அப்ப புதிய மனுஷன் என்கின்ற நிலைமையில் 5 விதமான விஷயங்களை நாம் செய்யக்கூடாது என்பதை குறித்து பவுல் சொல்லுகிறார். நம்பர் 1, லையிங், பொய் சொல்லுது. 25வது வசனத்துல சொல்றார், பொய்யை களைந்து. எத்தனை பேர் பொய் சொல்லாம இருக்கீங்க? கை தூக்குங்க பாப்போம். எல்லாருமே பொய் சொல்லுவீங்களா? பரவாயில்ல, நீங்க எல்லாரும் உண்மையை சொல்றீங்க. எல்லாருமே உண்மையை பேசுறீங்க. எத்தனை பேர் உண்மையை பேசுகிறோம்? கை தூக்குங்க. ரெண்டுமே ஒண்ணுதான். எத்தனை பேர் உண்மையை பேசுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பொய் பேசாம இருக்கோம்னு அர்த்தம். அப்ப நம்ம எல்லாருமே என்ன செய்யறோம்? பொய்யை பேசுகிறோம். இது புதிய மனுஷனுக்கு ஏற்ற சுபாவத்தின்படி வாழ்வதா? ஓகே, பொய்யை குறித்து பல சத்தியங்கள் வேதத்தில் விவரிக்கப்பட்டிருக்கிறது. வாட் இஸ் லை? பொய் என்பது என்ன? பாருங்க, பொய் என்பது a lie is a statement that is a contrary to the fact with the intent to deceive. பொய் என்பது ஒரு உண்மையை மறைத்து அவர்களை வஞ்சிக்கப்படுவதற்கு அல்லது ஏமாற்றப்பட வேண்டும் என்பதற்காக வார்த்தைகளை பேசுவது, அதாவது உண்மைக்கு எதிரானது. இந்த பொய் முதலாக எங்கே சொல்லப்பட்டது? எல்லாரும் நீங்க கரெக்டா சொல்லிருவீங்க. யாராவது சொல்லுங்க பாப்போம். எங்கே சொல்லப்பட்டது? ஏதேன் தோட்டத்துல சொல்லப்பட்டதா?
இப்ப ஆண்டவர் என்ன சொன்னாரு? அதை சொல்ல வைத்தவன் யார்? அப்ப பொய் என்பது யாருக்குரியது? அப்ப நான் பொய் சொன்னேன்னா நான் யார என்கரேஜ் பண்றேன்? சாத்தான். ஆனா நான் புதிய சுபாவத்தை நான் பெற்றிருக்கிறேன். எப்படி ஒரு புதிய மனுஷனாக வாழக்கூடிய நான் புதிய சுபாவத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நான் எப்படி என்னுடைய எதிராளியான சாத்தானை நான் என்கரேஜ் பண்றது? ஓகே, அப்ப பொய் என்பது என்ன? ஒருவரை ஏமாற்றக்கூடிய முயற்சியில் அல்லது ஒருவரை வஞ்சிக்கக்கூடிய முயற்சியில் வேண்டுமென்றே உண்மையை திரித்து கூறுவது. இப்ப இந்த பொய் சொல்லுவது, lying is one of the chief characteristics of the old man. ஒரு பழைய மனிதனுடைய முக்கியமான ஒரு செயல்பாடு இந்த பொய் சொல்லுவது. ஏனென்றால் பொய் சொல்வது என்பது பழைய மனுஷனுக்குரிய சுபாவம். யோவான் 8ஆம் அதிகாரம் 44வது வசனத்தை பாருங்கள். அங்கே ஒரு உண்மையை இயேசு அங்கே அந்த வசனத்தில் சொல்லப்படுகிறது. யோவான் 8:44 படிங்க. ரைட், யோவான் 8ஆம் அதிகாரம் 44 என்ன வாசிக்கிறோம்? சைட்டன் இஸ் எ லையர். சாத்தான் பொய்யை பேசக்கூடியவன். அவன் மட்டுமல்ல, தேவனுடைய பிள்ளைகளை பொய் சொல்லுவதற்கு தூண்டக்கூடியவன். ஆண்டவர் ஆதாம் ஏவாள்கிட்ட கட்டளை கொடுத்துட்டார், நீங்க எல்லாமே சாப்பிடுங்க, ஆனால் இந்த ஒரு கனியை மட்டும் நீங்க என்ன செய்யாதீங்க. இப்ப சாத்தான் பாருங்களேன், உண்மையையே பொய்யாக அவன் திரித்து கூறு. ஆண்டவர் உண்மையிலே சொன்னாரா? அவர் சொல்லிட்டார், அதைத்தான் சொன்னார். சொன்ன வார்த்தையே ஆண்டவர் உண்மையிலே இப்படித்தான் சொன்னாரா அப்படின்னு ஒரு கேள்விக்குறியோடு பொய்யை அங்கே ஏவாளிடம் திணிக்கிறதை பார்க்கும். அங்கே ஏவாள் வஞ்சிக்கப்படுகிறதை நான் பார்க்கிறோம். So he wants us to believe that God is a liar. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் வாசிக்கிறோம். தேவன் உங்களிடத்தில் இப்படி சொன்னாரா, அவர் பொய் சொல்லிட்டாரு அப்படின்ற விஷயத்தை ஏவாளிடம் சொல்லுகிறதை நான் பார்க்கிறோம். எனவே whenever we tell a lie, Satan works in us. நான் பொய் சொல்லும் போது சாத்தான் நமக்குள் கிரியை செய்கிறார். We are encouraging Satan. But when we speak truth, the spirit of God works. நாம் மெய்யை பேசும்போது, சத்தியத்தை பேசும்போது, உண்மையை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிறார். When we speak lie, Satan works in us. நாம் பொய் சொல்லும் போது அல்லது அதாவது உண்மைக்கு எதிராக நாம் செயல்படும் போது சாத்தான் நம்மில் கிரியை செய்கிறான். ஆனால் நாம் சத்தியத்தை மெய்யை பேசும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மில் கிரியை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தேவன் அவர் ஒளியாய் இருக்கிறார், அவர் சத்தியத்தின்படி வாழக்கூடியவர். எனவே நாம் உண்மையை நாம் பேசக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் முதலான சபையில் இருந்த ஒரு குடும்பம் பொய்யினால் தண்டிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அனனியா மற்றும் சப்பீரானுடைய நிலை என்ன என்பதை நாம் அங்கே பார்க்கிறோம். எனவே இங்கே பவுல் சொல்லும் போது மறுபடியும் 25வது வசனத்தில் பாருங்கள், நாம் புதிய மனுஷர்களாக இருப்பதால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசு. அப்ப நாம் விட்டுவிட வேண்டிய பழைய மனுஷனுக்குரிய முதல் சுபாவம் பொய் சொல்லுது, லையிங். இரண்டாவது விஷயம் ஆங்கர், சரியா, கோபம். வசனம் 26, 27. 26, 27 பாருங்கள். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். கோபப்படுவது பாவமா? இது என்ன பிரதர் கொடுமையா இருக்கு? யாராவது எனக்கு விரோதமா செய்யும் போது நான் கோபப்படக்கூடாதா? இல்ல யாராவது நான் நிற்கும் போது என்ன ஒருத்தர் வேணுக்குன்னே தள்ளி விடுறாரு, அப்பயும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறதா? கோபப்படக்கூடாதா? நான் ஒரு விஷயத்த ஒருத்தர்கிட்ட செய்ய சொல்லும் போது அவர் செய்யல, அப்ப நான் கோபப்படக்கூடாதா? இதெல்லாம் இயற்கையாக எழக்கூடிய கேள்வி. ஆனால் கோபப்படுவதும் பாவம் தான். இங்கே வேதத்தில் 2 விதமான கோபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று ஹோலி ஆங்கர், அது ரைச்சஸ் ஆங்கர், நீதியுள்ள கோபம் அல்லது பரிசுத்த கோபம். அது தேவன் மட்டுமே செய்ய முடியும். இரண்டாவது பாருங்கள், அந்த கோபம் அப்படின்னு சொல்லும் போது சின்ஃபுல் ஆங்கர், பாவத்தின் நிமித்தமாக நாம் கோபம் கொள்ளுகிறோம்.
நிறைய விஷயங்கள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறது. தேவன் பல வேளைகளில் அவருடைய கோபத்தை வெளிப்படுத்துகிறார். என்னாகமம் சரியா, the book of numbers, it speaks about the wrath of God. நீங்க என்னாகமம் புத்தகத்துல படிச்சீங்கன்னா அங்கே தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தேவன் இஸ்ரவேலர்களுக்கு பல விஷயங்களை கற்றுக் கொடுத்தார். அவர்களுக்கு தேவையான உணவை கொடுத்தார், தண்ணீரை கொடுத்தார், வழி நடத்துதலை கொடுத்தார், வெளிச்சத்தை கொடுத்தார், அவர்களுக்கு தேவையான நிழலை கொடுத்தார், எல்லாவற்றையும் செய்தார். அவர்களை நல்ல முறையில் தேவன் நடத்தி கொண்டு வந்தார். ஆனால் அவர்கள் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். தேவனை வணங்குவதற்கு பதிலாக புறஜாதியான தெய்வங்களை வணங்கினார்கள். பாகால் தெய்வங்களை வழி நடந்து போனார்கள். அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். உண்மையான தேவனை மறந்தார்கள். அங்கே தேவனுடைய கோபம் வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்த போது அங்கே அதே இடத்தில் மாண்டு போனார்கள். தேவனுடைய கோபம் அங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை நாம் பார்க்க முடியும். மார்க் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் ஜீசஸ் had angry against the sin of Pharisee. பரிசேயர்கள் செய்ததான பாவத்திற்கு எதிராக அவர் கோபப்படுகிறதை நாம் அங்கே பார்க்க முடியும். நீதியுள்ள கோபத்தை அவர் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். வேதத்தில் நிறைய பேர் கோபப்பட்டிருக்காங்க. சவுல் கூட கோபப்பட்டார், மோசே கூட கோபப்பட்டார். ஆனால் தேவனுடைய காரியங்களுக்காக அவர்கள் கோபப்படுகிறார்கள். ஆனால் சில வேளைகளில் நாம் பாவத்தின் நிமித்தம் என்ன செய்கிறோம்? நாம் கோபப்படுகிறோம். ஒருவேளை நாம் கோபப்பட்டாலும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? வசனம் 26ல நீங்கள் கோபம் கொண்டாலும் என்ன செய்யாதிருங்கள், பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கும் முன்னாகவே உங்கள் எரிச்சல் தனி. அந்த எரிச்சல் கோபத்தை உருவாக்குகிறது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் இதற்கு நல்ல ஒரு உதாரணம். ஆபேலும் காயினும் ஆண்டவருக்கு பலியை செலுத்த சென்றார்கள். தேவன் ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார், காயினுடைய பலியை அவர் நிராகரித்தார். ஏன்னா ஆபேல் ஆட்டுக்குட்டியை கொண்டு வந்தாரு, காயின் காய்கறிகளை கொண்டு வந்தாரு. அது ஆண்டவருக்கு பிடிக்காது காய்கறி. ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. இதற்கான பதில் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 4:5 இருக்கு. ஆபேல் விசுவாசத்தினாலே பலியை காயினை காட்டிலும் மேன்மையான பலியை செலுத்தினார். ஆனால் இவனிடம் விசுவாசம் இல்லை. ஆண்டவருடைய பார்வையில ஆட்டுக்குட்டியோ காய்கறியோ அது ஒரு பிரச்சனையே கிடையாது. என்ன வேணுமானாலும் ஆண்டவருக்கு காணிக்கையை கொண்டு வரலாம். ஆனால் எந்த மனதோடு கொடுக்கிறோம், how is our attitude, நம்முடைய மனோபாவம் என்ன என்பதை அவர் பார்க்க. அப்ப ஆபேல் விசுவாசத்தோடு அவன் பலி செலுத்தினான், எனவே தேவன் அதை ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினிடம் விசுவாசம் இல்லை, எனவே அவன் நிராகரிக்கப்பட்டான். இப்ப கவனிங்க, இப்போது தேவன் அவருடைய பலியை ஏற்றுக்கொள்ளாததினால் அவன் மிகவும் எரிச்சல் அடைகிறான். அந்த 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு. ஏன் உன் முகநாடி வேறுபட்டது? ஏன் நீ எரிச்சல் அடைகிறார்? அப்ப அந்த எரிச்சல் கோபமாக மாறுகிறது. அந்த கோபம் கடைசியில மரணத்திற்கு என்ன செய்கிறது? கொண்டு போகிறது. அப்ப இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய ஸ்பாவங்கள். அப்ப பழைய மனுஷனுக்குரிய ஸ்பாவங்கள், ஒன்றே நாம் பொய்யை களைய வேண்டும், பொய் பேசக்கூடாது. இரண்டாவது விஷயம், நாம் கோபம் கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்றார். மூன்றாவது 28வது வசனத்தில் மூன்றாவது விஷயம், திருடுகிறவன் இனி திருடாமல். திருடுதல் சரியா, அதாவது ஸ்டீலிங். ஒரு புதிய மனுஷன், புதிய ஸ்வாவத்திற்குள்ள மனிதன் என்ன செய்யக்கூடாது அப்படின்னா திருடக்கூடாது. இந்த வார்த்தையை அவர் சொல்லும் போது சில பேக்ரவுண்டோட பவுல் சொல்றார். அந்த காலத்துல நிறைய வேலைக்காரர்கள் எஜமான்களுக்கு கீழே வேலை பார்த்தாங்க. இப்ப உதாரணமா பிலமோன்ட்ட ஒனேசிமு அப்படின்ற ஒரு நபர் வேலை செய்தார். எத்தனை பேர் பிலமோனை பார்த்திருக்கீங்க? கை தூக்குங்க. யாராவது இங்க பிலமோன் இருக்கீங்களா? சரி, எத்தனை பேர் ஒனேசிமுவை பார்த்திருக்கிறீர்கள்? இங்க யாராவது ஒனேசிமுன் இருக்கீங்களா? இல்ல. இருக்கீங்களா? இல்ல. ரொம்ப நல்லது. இப்ப இந்த பிலமோன் என்பவர் ஒரு எஜமானராக இருந்தார். நிறைய அந்தஸ்துக்கு
பாத்திரவனாய் இருந்தார், பெரிய பணக்காரர். இவரிடம் ஒனேசிமு என்ற ஒரு நபர் வேலை செய்தார். நாளடைவில் என்ன ஆனது? ஒனேசிமு தன் எஜமானுடைய வீட்டில் சில பொருட்களை திருடிக் கொண்டு அவன் ரோம் சிறையில் பவுலை போய் சந்தித்து மனமாற்றம் அடைந்து அவன் திரும்பவும் பவுலால் அனுப்பப்படுகிறான். இப்போது மனமாற்றம் அடைந்தவனாய் திரும்பி வருகிறான். இது ஒரு உதாரணத்துக்காக நான் சொன்னேன். அந்த காலத்தில் இந்த திருடுதல் என்பது அந்த ஒரு எஜமானுக்கு கீழே வாழக்கூடிய அந்த வேலைக்காரர்கள் இந்த விஷயத்தில் அதிகமாக செயல்பட்டார். அது மட்டுமல்ல, இந்த திருடுவது சாத்தானின் வேலையாகவும் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம படிச்சோம், பொய் சொல்ல வைப்பது சாத்தானின் வேலை. நான் பொய் சொல்லும் போது சாத்தான் நமக்குள் கிரியை செய்கிறான். அதே நேரத்தில் அவன் பொய்யை மட்டும் சொல்ல வைக்கிறவன் அல்ல, அவன் திருடனாகவும் இருக்கிறான். யோவான் 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? வாசியுங்கள். இயேசு அங்கே ஐ ஆம் த குட் ஷெப்பர்ட், நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி வரும்போது ஓகே, இங்கே இது சாத்தானுக்கு ஒப்பிடப்படுகிறதை பார்க்கிறோம். அப்ப சாத்தான் திருடக்கூடியவனாக இருக்கிறான். ஆண்டவருடைய சீசனாக இருந்த யூதாஸ் காரியத்தை கூட திருடனாக இந்த சாத்தான் அவனது சிந்தையை மாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதாம் ஏவாளையும் திருடர்களாக மாற்றினான். என்ன? தேவனுடைய வார்த்தையை திருடுவதற்கு சொன்னான், தேவ வார்த்தையை மறைத்தான். அப்ப இந்த திருடக்கூடிய வேலையையும் கூட சாத்தானே நமக்குள் செய்யக்கூடியவனாக இருக்க. சாத்தான் தேவனுக்கு கொடுக்கக்கூடிய தேவனிடம் இருக்கின்றதான மகிமையை திருட முயற்சித்தான். ஏசாயா மற்றும் எசேக்கியேல் போன்ற புத்தகத்துல he wanted to have near God, தேவனோடு தேவனுக்கு சமமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தான். என் சிங்காசனத்தை நான் உயர்த்துவேன், அவரோடு கூட நான் அமர்ந்திருப்பேன், ஆண்டவருடைய மகிமையை திருட நினைத்தான். அதுவும் தவறானது. அப்ப நாம் ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, கணம், அவருக்கு என்னவெல்லாம் செலுத்தப்பட வேண்டுமோ அதை நாம் எடுக்க முயற்சிக்கும் போது நாமும் திருடர்களாகவே இருக்கிறோம். யூத ரபிமார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக போதிச்சாங்க. என்ன அப்படின்னா, அந்த பிள்ளைகளுக்கு வேலை சொல்லிக் கொடுக்காத எவனும் திருடர்களாக பார்க்கப்பட்டார். ரைட். இந்த விஷயங்களை நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, பழைய மனிதனுடைய ஒரு ஸ்பாவம் திருடக்கூடிய ஒரு ஸ்பாவம், சரியா? அது புதிய மனுஷனுக்கு இருக்கக்கூடாது. 4வது விஷயம், கரப்ட் கம்யூனிகேஷன். 29வது வசனத்தை படிங்க. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டும். கிறிஸ்தவர்களாகிய நாம் கெட்ட வார்த்தை பப்ளிக்கா நம்ம பேசுவது கிடையாது. யாராவது நம்ம கெட்ட வார்த்தை பேசுறோமா? கிடையாது. நாங்க எங்களுடைய ஊர் ஒரு கிராமம் மாதிரி. ஏன்னா பெரும்பாலும் சண்டை எங்க வரும் அப்படின்னா கிராமங்கள்ல. எங்க அக்கா சிரிக்கிறாங்க சொன்ன ஒண்ணு. தண்ணி பைப்ல தானே வரும். நான் தான் ஃபர்ஸ்ட், நான் தான் 2, நீ என்ன 1 குடம் அடிக்கிற, நான் 2 குடம். அப்படி ஏதாவது சொன்னா அங்க உள்ள பேச்சு மாதிரி எங்கேயுமே என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அது விசுவாசிகள். ஏன்னா நாங்க டெய்லி பாக்குறோம். சபையில பாத்தீங்கன்னா ரொம்ப ஆவிக்குரிய நிலைமையில பயங்கரமா இருப்பாங்க. வசனம் சொல்லி முடிக்கிறதுக்கு முன்ன வாசிடுவாங்க, நல்ல பாடல் உற்சாகமா பாடுவாங்க. ஆனா தெருவுல தண்ணி வந்தா சண்டைய பார்த்தாவில் இருக்கு. ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கள் பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பயங்கரமா பேசுவாங்க. ஆனா சபைக்கு நம்ம வரும்போது ரொம்ப நேர்மையானவர்களாக, நீதி உள்ளவர்களாக நாம் இருப்போம். உங்களை நான் சொல்லல, எங்க ஊர்ல நடக்கிற விஷயத்தை நான் சொன்னேன். இப்ப நிறைய பேர் நம்ம கிராமங்கள்ல இருந்து வந்திருக்கோம். ஒருவேளை சிட்டியில இருக்கிற உங்களுக்கு தெரியாது, ஏன்னா ஒவ்வொரு வீட்லயுமே நீங்க பைப் வச்சிருக்கீங்க. எங்க ஊர்ல பொது பைப்பு. அப்ப பாத்தீங்கன்னா நிறைய சண்டைகள் நாம் அங்கே பார்க்க முடியும். இங்கே கெட்ட வார்த்தை நம் வாயில் என்ன செய்யக்கூடாது, புறப்பட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்றார். இந்த கெட்ட வார்த்தை என்ற வார்த்தைக்கான விளக்கம் ரோட்டன் ஃப்ரூட், ஒரு அழுகுன பழத்திற்கு ஒப்பிடுகிறார். இப்போ ஒரு நல்ல ஒரு ஆப்பிள் இருக்கு, அதை பார்ப்பதற்கே சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு. அதே மாதிரி அழுகுன பழத்தை பார்த்தா, அழுகுன பழம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும்ல, கெட்டு போன பழம். அதை யாராவது சாப்பிட நான் முயற்சி செய்வோமா? சீ அப்படின்னு சொல்லி எரிஞ்சிரும். அதுக்குள்ள என்ன இருக்கு? புழு இருக்கு. ரோட்டன் ஃப்ரூட் எப்படி இருக்கும்? அது ரொம்ப கேவலமா இருக்கும். அதை யாராலையும் என்ன செய்ய முடியாது,
சாப்பிட முடியாது, எதற்கும் பயன் இல்லை. இப்ப அந்த ஒரு உதாரண வார்த்தையை தான் இங்கே சொல்லுகிறார். நம்முடைய வாயிலிருந்து கெட்ட வார்த்தை புறப்படுதல் என்பது ஒரு அழுகின பழத்திற்கு அது ஒப்பிடக்கூடியதாக இருக்கிறது. சரி, ரோமர் 10ஆம் அதிகாரம் 9, 10 போன்ற வசனங்களும், 15ஆம் அதிகாரம் 6வது வசனம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 13, 14 இந்த வசனங்களை நாம் ஒப்பிடும் போது, our words should not be as a dirty words or worthless, ஒரு பிரயோஜனம் இல்லாத வார்த்தையாக இருக்கக்கூடாது, அல்லது தகுதியற்றவர்களை போல நாம் பேசக்கூடாது. ஏனென்றால் இதெல்லாம் பழைய மனுஷனுக்குரிய ஸ்பாவம். கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். 31வது வசனத்தை வாசியுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க. பிட்டர்னஸ், சரியா? கசப்பு இந்த காரியத்தோடு சம்பந்தப்பட்ட வார்த்தை தான் இது. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், அப்புறம் தூசணம், துர்க்குணமாக பேசுவது, இவைகள் எல்லாம் பழைய மனிதனுக்குரியவைகள். இவைகள் எல்லாம் நாம் களைந்து போட வேண்டும். நாம் கசப்பான இருதயத்தோடு இருக்கும் போது இது 3 விஷயங்களை பாதிக்கிறது. கவனிங்க, எல்லாரும் என்னை கவனிக்கிறீங்களா? சிரிங்க பாப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? செய்தி முடிய போகுதுன்னு அர்த்தம். சிரிங்க அப்படின்னா நீங்க சிரிச்சிருங்க. அப்ப ஓகே, செய்தி முடிய போகுது. மறுபடியும் சிரிச்சிருவோமா? சிரிங்க. ரைட். கடைசி ஒரே ஒரு விஷயம், நாம் கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூசணமும் துர்க்குணத்தோடு நாம் வாழும் போது, குறிப்பாக இந்த கசப்பு திரியேக தேவனை துக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. கவனிங்க, நல்லா கவனிங்க. நம்பர் 1, இட் கிரீவ்ஸ் த ஹோலி ஸ்பிரிட். இந்த கசப்பு பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துகிறது. இட் கிரீவ்ஸ் த ஹோலி ஸ்பிரிட் because he is the one who lives within a Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் நம்மில் பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்கிறார், நம்மில் அவர் வாசம் செய்கிறார். அப்ப நாம் கசப்போடு வாழும்போது, கசப்பான உணர்வோடு நாம் இருக்கும்போது, அங்கே பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? துக்கப்படுகிறார். இரண்டாவது, இட் grieves God the Son who died for us. நமக்காக மரித்த இயேசு கிறிஸ்துவை இது துக்கப்படுத்துகிறது. ஏன்? அவர் நமது பாவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்தார். அப்ப நாம் மீண்டும் அந்த விஷயங்களில் பழைய மனுஷனுக்கேற்ற சுபாவங்களில் நாம் வாழும்போது இயேசு கிறிஸ்துவும் துக்கப்படுகிறார். மூன்றாவது, இட் grieves God the Father who forgave our sins. நம்முடைய பாவங்களை முற்றிலுமாக நித்தியமாக மன்னித்த பிதாவானவரை இது துக்கப்படுத்துகிறது. அப்ப எனவே கசப்போடு நாம் வாழும்போது நாம் பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் நம்மில் வாசம் செய்கிறார். நாம் கசப்போடு நாம் வாழும்போது குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் துக்கப்படுத்துவோம். ஏனென்றால் அவர் நமது பாவங்களுக்காக மரித்திருக்கிறார். மூன்றாவது, நாம் பிதாவாகிய தேவனை நாம் துக்கப்படுத்துகிறோம். ஏனென்றால் என் பாவத்திற்காக என் பாவத்தை அவர் முழுவதுமாக மன்னித்தார். ஓகே, நாம் இந்த செஷன்ல கற்றுக்கொண்ட விஷயம் என்ன என்பதை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். 4ஆம் அதிகாரம் 17 32 வரை உள்ள வசனங்களை சிந்தித்தோம். நான் ஃபுல் எக்ஸ்போஸ்ட்ரியா நான் உங்களுக்கு சொல்லல, என்னென்ன விஷயங்கள் இருக்கிறது என்பதை மட்டும் சொன்னேன். நீங்கள் விரிவாக வீடுகளிலே படித்து நீங்கள் தியானித்துக் கொள்ளுங்கள். ஓகே, நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? புதிய மனுஷனுக்குரிய ஸ்பாவத்தோடு நாம் நடக்க வேண்டும். We need to walk in the newness of life, அல்லது we need to walk in purity. அதற்கு முதல் 3 வசனம் 17 19 வசனங்கள் அறிவுரையாக சொல்லுகிறார். என்ன அறிவுரை? ஒரு ரட்சிக்கப்படாதவருக்கும், அதாவது புறஜாதிக்கும் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லுகிறார். இரண்டாவது விஷயம் ஆர்குமெண்ட், அதற்கான காரணங்கள். ஏன் நாம் பழைய மனுஷனை போல நடக்க கூடாது? ஏனென்றால் நாம் புதிய மனுஷர்களாக இருக்கிறோம். நாம் யாவரும் மனம் திரும்பி இருக்கிறோம், அவருடைய சாயலை பெற்றிருக்கிறோம்.
மூன்றாவது அதனுடைய நடைமுறை வாழ்க்கை. பழைய ஸ்பாவத்தை நாம் ஏன் களைந்து போட வேண்டும், அதனுடைய குணாதிசயங்கள் என்ன, ஒரு புதிய மனுஷன் என்ற நிலையில் நாம் பொய்யை களைய வேண்டும், கோபத்தை களைய வேண்டும், திருடக்கூடாது, அப்புறம் அதாவது கரப்ட் கம்யூனிகேஷன், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, சகல விதமான கசப்பு நமக்குள் இருக்கக்கூடாது. இப்படி இருக்கும்போது நாம் புதிய மனுஷனுக்குரிய ஸ்பாவத்தோடு நாம் என்ன செய்ய முடியும், நடக்க முடியும். எனவே இந்த சத்தியத்தை அறிந்து கொள்வோம். We need to walk differently, not as the worldly people walk. உலக மனிதர்கள் நடப்பது போல நாம் நடக்கக்கூடாது. ஏனென்றால் அவர்களுடைய வாழ்க்கை முறை வேறு, நாம் அவர்களை காட்டிலும் வித்தியாசமான, நம்முடைய சிந்தைகள் வித்தியாசமாக இருக்க வேண்டும், நம்முடைய உள்ளம் வித்தியாசமானதாக இருக்க வேண்டும், நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு நேராக இருக்க வேண்டும். சோ அவர்கள் சிந்திக்கக்கூடியது போல they have their own different lifestyle. அவர்களுக்கென்று சில வாழ்க்கை முறை இருக்கிறது, அவர்களைப் போல நாம் வாழக்கூடாது. இப்போ உலகத்துல பாருங்க, நிறைய பேர் நம்ம பஸ் ட்ரெயின்லாம் டிராவல் போகும்போது பேண்ட் எல்லாம் கிழிச்சு போட்டு வராங்க, பாத்துருக்கீங்களா? அது ஃபேஷன். ஏன்டா தம்பி, நம்ம பரிதாபப்படுறோம், ஆனா அது ஃபேஷன். அந்த மாதிரி நம்ம செய்ய முடியுமா? நம்ம செய்ய முடியாது. நிறைய பேர் பாருங்க, முன்னாடி நான் சிறுவனா இருக்கும்போது முக்கா கால் பேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்ப பாருங்க, என் பேண்ட் எல்லாருமே கால் ஃபுல்லா, சில பேர் சாக்ஸ் போட்டிருக்கோம், என்னுடைய பேண்ட் காலை மறைக்குது. இப்ப பாத்தீங்கன்னா பேண்ட் முனங்காலு கிட்ட இருக்கு. முன்னாடி அப்படி போட்டோம்னா என்ன சொல்லுவான், பாவம் அந்த பிரதருக்கு தம்பிக்கு பேண்ட் இல்ல போல, அதை பிரிச்சு விட்டு போடுப்பா, ஏன்னா பத்தாம இருக்கு. இப்ப அதே ஃபேஷன், நல்லா இருக்கிற பேண்ட நறுக்கி முனங்கால் வரைக்கும் போடுறது. அப்ப பாருங்க, உலகம் வாழ்வது போல நாம் வாழ்வதற்கு நாம் அழைக்கப்படவில்லை. So we need to walk as a new man with a new behavior. புதிய நடத்தை, புதிய ஸ்பாவத்தை நாம் பெற்றிருக்கிறோம். நாம் தேவனுடைய ஸ்பாவத்தை, திவ்ய ஸ்பாவத்தை பெற்றிருக்கிறோம். எனவே உலகம் வாழ்வது போல நாம் வாழ்வது கிடையாது. நாம் அவருக்கென்று அவர் என்ன நோக்கத்தோடு நம்மை அழைத்தாரோ, சுத்தத்தோடும் புதிய மனுஷனுக்கு ஏற்றார் போல் நாம் நடந்து கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வாய்ப்பிற்காக மீண்டுமாக ஆண்டவருக்கும் இந்த சபையாருக்கும் என் அன்பான நன்றியை தெரிவிக்கிறேன். ஆமென்.